வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல கடலை மாவு, சோடா, ஈனோ எல்லாம் சேர்க்காம ரொம்ப குவிக்கா பண்ணக்கூடிய ஒரு போண்டா ரெசிபி பார்க்க போறோம். சாயந்தர நேரம் டீ காஃபியோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமா இருக்கும். யாராவது கெஸ்ட் வந்தா கூட டக்குன்னு டீயோ காஃபியோ போடுற நேரத்திலேயே நம்ம இந்த போண்டாவையும் பண்ணி முடிச்சிடலாம். நிறைய பேருக்கு வந்து கடலை மாவு ஒத்துக்காது, அவங்களும் வந்து இந்த போண்டாவை தாராளமா சாப்பிடலாம். வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சியே ரொம்ப சீக்கிரம் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இது மேல நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் நல்லா டேஸ்டாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, கடலை மாவு, ஈனோ எல்லாம் சேர்க்காம இந்த போண்டா குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு போண்டா பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. இந்த மேல் லேயர் ஃபுல்லா நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. உள்ள பாருங்க நல்லா அப்படி கூடு கூடா வந்து நல்லா சாஃப்டா வந்திருக்கு. கோதுமை மாவு போண்டா பண்றதுக்கு ஒரு பவுல்ல 2 வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையை பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு நான் பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். நம்ம வேணா கிரேட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ண 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பஞ்சு கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். ஈஸியா டைஜஷன் ஆகிறதுக்காகவும் நல்ல வாசனைக்காகவும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், நல்ல நிறம் வர்றதுக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், இந்த போண்டாவுக்கு தேவையான அளவு சால்ட். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம சேர்த்திருக்கிற உப்பு, இந்த பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாமே ஈவனா மிக்ஸ் ஆகும். அதே நேரம் இந்த வெங்காயத்தையும் லேசா நம்ம உதுத்து விட்டுக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அது எல்லாமே வந்து கொஞ்சம் தண்ணி விடும். அப்ப நமக்கு போண்டா நல்ல வாசனையாவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுருக்கு. இதுல 2 கரண்டி இட்லி மாவு சேர்த்துக்கலாம். இந்த இட்லி மாவு வந்து ஃபர்மெண்டான இட்லி மாவு. இந்த மாவு சேர்க்கறதுனால வந்து போண்டாவுக்கு சோடா, ஈனோ எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. இதுலயே அரிசியும் உளுந்தும் இருக்கும் அப்படிங்கிறதுனால மேல மொறுமொறுப்பாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு தண்ணி தேவையோ கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நம்ம போண்டா மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் வந்து தண்ணி நான் சேர்க்கல. இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். போண்டா மாவு ரொம்ப கெட்டியா இருந்தாலும் உள்ள வந்து வேகாது, ரொம்ப தண்ணியா இருந்தாலும் எண்ணெய் குடிக்கும். எந்த பதத்துல நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறத நான் காமிக்கிறேன். மாவோட பதம் பாருங்க. இப்படி எடுத்து நம்ம இப்படி விட்டோம் அப்படின்னா அழகா போண்டா மாதிரி விழுது பாத்தீங்களா? இந்த மாதிரி பதத்துல இருக்கணும். திரும்பவும் நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி பதத்துல நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் சூடாயாச்சு. சின்ன சின்ன போண்டாவை நம்ம போட்டுக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியம்ல இருக்கட்டும். ரொம்ப பெரிய பெரிய போண்டாவா போட்டோம்னா உள்ள வேகாது. லேசா நிறம் வந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். இது போல ஷேப்லெஸ்ஸா தான் இருக்கும். அப்படியே உருண்டை உருண்டையே வராது. இப்படி இருந்தாதான் நல்லா மொறுமொறுன்னு வரும். நல்லா திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் கலர்ல ஃப்ரை பண்ணியாச்சு. இப்ப நம்ம எடுத்துக்கலாம். போண்டா பாருங்க நல்லா ஃப்ரை ஆயாச்சு. அதை நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தாலே தெரியுது நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. நமக்கு தேவையான அளவுக்கு இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துப்போம். கோதுமை மாவு போண்டா நல்லா கிறிஸ்பியா ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. மேல நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் வந்திருக்கு. டீ காஃபியோட சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். சாயந்தர நேரம் ஸ்கூல்ல இருந்து வர குழந்தைங்களுக்கு நமக்கு ஏதாவது டிஃபன் கொடுக்கறதுக்கும் இது நல்லா இருக்கும். இது வந்து தொட்டுக்கிறதுக்கு இருக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஆனா நான் இன்னைக்கு வந்து தேங்காய் கெட்டி சட்னி வந்து அரைச்சிருக்கேன். நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்கு. நான் இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. இது வந்து இந்த போண்டாவோட மட்டும் இல்ல, நம்ம எல்லா டிஃபனுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கெட்டி சட்னியோட இந்த கோதுமை மாவு போண்டாவை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். மேல ஃபுல்லா நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா பஞ்சு போல சாஃப்டா இருக்கு. நம்ம சோடா எல்லாம் சேர்க்காமயே நல்லா சாஃப்டா வந்திருக்கு. நம்ம இதுல வந்து இட்லி மாவு சேர்த்தோம் இல்லையா, அதுல வந்து அரிசியும் இருக்கு உளுந்தும் இருக்கு. இந்த அரிசியினால
அவுட்டர் லேயர் ஃபுல்லா நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. இந்த உளுந்துனால உள்ள வந்து நல்லா சாஃப்டா வந்திருக்கு. இந்த இட்லி தோசை மாவு வந்து அடி மாவு மிச்சம் இருக்கிற மாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அது ஃப்ரெஷ்ஷா நம்ம அரைச்சி ஒரு நாள் ஃபர்மெண்ட் ஆன மாவா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்மெண்ட் ஆன மாவுல லேசான ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதுவே வந்து இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுத்துரும். நம்ம இன்னைக்கு வெங்காயம் எல்லாம் சேர்த்து பண்ணிருக்கோம். அதோட நம்மகிட்ட கேரட் இருக்குன்னா அதை நம்ம கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். கேபேஜ் பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்ல வெங்காயம் சாப்பிடாதவங்க வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிட்டு கேபேஜை கட் பண்ணியும் நம்ம இதுல போட்டுக்கலாம். இந்த போண்டா வந்து ரொம்ப எண்ணெயும் குடிக்காது, டேஸ்டும் வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த சோடா ஈனோ சேர்க்காத கோதுமை மாவு போண்டா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.